1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். மாம்சத்தின் இச்சை, அதுதான் மாம்சம். அந்த ஒரு பாடல் இருக்குல்ல, உலகம் மாமிசம் பிசாசு கடியில் பாவி நான் ஜீவித்தேன் இருக்கும். மாம்சத்தின் இச்சை அதுதான் மாம்சம். கண்களின் இச்சை அதுதான் உலகம். அடுத்தது ஜீவனத்தின் பெருமை, அதுதான் பிசாசின் அடிமை. நானும் எப்படி இருக்கேன் பாத்தியா, அது ஜீவனத்தின் பெருமை, அதுதான் பிசாசுக்கு அடிமையா வாழ்வது. மாம்சத்தின் இச்சை, எப்ப பார்த்தாலும் மாம்சம், மாம்சத்தின் செயல்பாடுகள். குடும்பத்துல எல்லாமே மாம்சத்துல எப்படி இருக்காங்க, அப்படியே இருக்குது. இந்த மூன்றும் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் தேவன் உங்களை ரட்சித்தார் என்று நீங்கள் சொல்வது பொய்யாகவே இருக்கும். இந்த மூன்றை விட்டு எழுந்திருக்கணும். அதுக்குத்தான் சபை கூடி வருதலுக்கு வரீங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் வாங்கினவங்க சபை கூடி வருதலுக்கு வந்துகிட்டே இருக்கீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்ன? நீங்கள் இந்த உலகத்தின் வழிபாடுகள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதிலிருந்து எழுந்திருக்க பண்ணப்பட்டவர்கள் என்று அர்த்தமா? எழுந்திருக்கீங்களா என்பதை சிந்தித்து பார்த்துக்கோங்க.